வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீமுடன் இணைந்து நடத்தும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி ஹார்பர் தொகுதி, துறைமுகம் தொகுதி. இந்த தொகுதியில் திமுக சார்பாக வெற்றி பெற்றவர் அமைச்சர் சேகர்பாபு. அறநிலைத்துறை அமைச்சராக சிறப்பாக செயல்படும் சேகர்பாபு அவர்கள் இந்த தொகுதியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சேகர்பாபு 59,317 வாக்குகள் சதவீத அடிப்படையில் 58.88% பெற்று வென்றுள்ளார். அவரை தொடர்ந்து இரண்டாவதாக வந்தவர் செல்வம். இவர் பாஜக கட்சியை சார்ந்த உறுப்பினர். இவர் பெற்ற வாக்குகள் 32,043. பாஜக இரண்டாவது இடத்தில் இந்த தொகுதியில் உள்ளது. சதவீத அடிப்படையில் 31.81. மூன்றாவது இடத்தில் மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த ரமேஷ் 3,763 வாக்குகளை பெற்று நான்காம் இடத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அகமது ஃபைசல் 3.33% வாக்குகளை, அதாவது 3,357 வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டோ பெற்ற வாக்குகள் 913. இந்த தொகுதியில் திமுக 22,274 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றுள்ளது. இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 1,68,538. ஆண்கள் 88,098, பெண்கள் 80,440. மொத்த பதிவான வாக்குகள் 2021 தேர்தலில் 1,738. இதில் நோட்டோ கிடைத்த வாக்குகள் 912. இந்த தொகுதியை பொறுத்தவரை சேகர்பாபுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உள்ளது. அது மட்டுமல்லாமல் அமைச்சராகவும் சிறப்பாக செயல்பட்டுள்ளார். ஸோ இதனால் மக்களின் ஆதரவு இவருக்கு அதிகமாக உள்ளதாக நமது கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த 2026 தேர்தல் கருத்து கணிப்பு. முதல் இடத்தில் திமுக 34% மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது. இரண்டாம் இடத்தில் தமிழக வெற்றி கழகமும், மூன்றாம் இடத்தில் அதிமுகவும் உள்ளது. தமிழக வெற்றி கழகம் 26% வாக்குகளை, ஆதரவுகளை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. அதிமுக சற்று அதனுடைய செல்வாக்கை இழந்து மூன்றாம் இடத்தில் உள்ளது. நாம் தமிழர் கட்சி 11% ஆதரவை மக்களிடத்தில் பெற்றுள்ளது. மற்ற கட்சிகள் மற்றும் மக்களின் கருத்துக்களை தற்போது தெரிவிக்க விருப்பமில்லை என்று 4% மக்களும் தெரிவித்துள்ளனர். அடுத்த பதிவில் வேறொரு தொகுதியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நீங்கள் தொடர்ந்து எங்களது சேனலை ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.